இந்த எஸ்டபிள்யூபிங்கிறது வந்து இட் இஸ் மென்ட் ஃபார் அ ரிட்டையர்டு பீப்புள், நாட் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் ஏர்னிங். இப்போ உங்களுக்குலாம் வந்து எஸ்டபிள்யூபி கிடையாது. ஏன்னா ஏதாவது உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா ஒரு ஃபாரின் கண்ட்ரி போகணும், இல்லை ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரினா கூட அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி அண்டர் யுவர் கண்ட்ரோல். அதை நீங்கள் எப்படி வேணாலும் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அங்கே கொடுக்கக்கூடிய அதே 30 லட்ச ரூபாய் இங்கே 30 லட்சம், அங்கே அதாவது 30 லட்சம் தான் அங்கே லிமிட். இங்கே 30 லட்சம் இல்லை, நீங்கள் 30 கோடி கூட நீங்கள் கொடுக்கலாம். ஒருத்தர் வந்து 1 கோடி ரூபா போட்டாங்க அப்படின்னதுன்னா மேக்சிமம் அவங்க வந்து 1 லட்சம் ரூபாய் எடுத்துக்கலாம் பர் மந்த். அப்படின்னா மாதம் 1 லட்சம் ரூபான்னா வருஷத்துக்கு 12 லட்சம். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் 60% எல்லாம் மார்க்கெட் விழுறதுக்கான சான்ஸே கிடையாது. இதை உடனே பார்த்துட்டு கமெண்ட் அடிப்பாங்க, நீ எப்படியா சொல்ல முடியும் 60% நீங்க விழுந்திருக்கேன். 60% விழுந்தது. 60% முன்னாடி மார்க்கெட் 7 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆனது. ஸோ என்னை பொறுத்தவரையும் 7 டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து கூட வேணும்னா கூட எடுத்துக்கலாம், குறைச்சி வேணும்னா குறைச்சி எடுத்துக்கலாம், நடுவில் கொஞ்சம் மணி வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இவ்வளவு ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் வந்து பென்ஷன் இல்லாதனால எஸ்டபிள்யூபி வந்து பார்த்தோன்னா ஒரு வரப்பிரசாதம் ஃபார். வணக்கம் சார். வணக்கம் கேஷவ் சார், நம்ம ஏற்கனவே எஸ்ஐபி பற்றி ஒரு வீடியோ பேசியிருந்தோம். அதில் வந்து எஸ்டபிள்யூபி அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு நான் பார்த்தேன். இதில் என்னென்னா நிறைய பேருக்கு இந்த எஸ்டபிள்யூபி அப்படின்றது என்னன்னே தெரியாது, ஒரு புது டேர்மாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு எஸ்டபிள்யூபினா என்னன்னு சொல்லிவிடுங்க சார். ஓகே, எஸ்டபிள்யூபி அப்படின்னா சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான். இது வந்து ஆப்போசிட் ஆஃப் எஸ்ஐபி. அதாவது எஸ்ஐபி அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகையை மாதம் இன்வெஸ்ட் பண்ணி அந்த தொகை வந்து ஓவர் பீரியட் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷத்தில் நம்ம வந்து ஒரு பெரிய தொகையாக வந்து அதை நம்ம பில் பண்ணுறோம். இது வந்து ஒன்ஸ் இது பில் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து மாதம் சம்பளம் வராது. அதே சமயத்தில் வந்து அவங்களுக்கு கேஷ் ஃப்ளோ மாதம் ஒரு மணி வேணும். இன்னைக்கு வந்து நிறைய ஜாப்ல வந்து பென்ஷன் வந்து கிடையாது. அப்போ எஸ்டபிள்யூபி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் வெதர் அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் அல்லது ஒரு 40-45 வயசுலேயே அவங்களுக்கு வந்து ஒரு கேஷ் ஃப்ளோ வேணும் அப்படின்னா, ஈவன் பிஸ்னஸ் மேன் வந்து அவங்களுக்கு இர்ரெகுலர் கேஷ் ஃப்ளோ வருது, ஆனால் நான் வந்து என்ன பண்ணுறேன், எனக்கு வரக்கூடிய கொஞ்சம் கேஷ் ஃப்ளோலாம் போட்டுட்டு எனக்கு மாதம் ஒரு அமௌண்ட் வந்ததுனா தான் ஃபேமிலி வந்து கம்ஃபர்டபுளாக ரன் பண்ண முடியும் அப்படின்னதாக இருந்ததுன்னா அவங்க வந்து அங்கேருந்து எடுக்கிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் அப்படின்னு சொல்கிறது. ஓகே சார், இப்போ அந்த சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானில் வந்து நம்ம எனக்கு இந்த மாதம் இவ்வளோ வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி எப்படி அந்த அமௌண்ட்டை டிட்டர்மைன் பண்ணுறது? அதாவது நான் ஒரு ஹியூஜ் கார்பஸ் ஒன்று ரெடி பண்ணிட்டேன், அதுலேருந்து மாதம் நான் இவ்வளோ எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும், நான் எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது? ஓகே, நார்மலாக என்ன சொல்லுவோம்னா, இப்போ சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் அப்படிங்கும்போது என்ன மாதிரியான ஃபண்ட்ஸை சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா, ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ். ஸோ பேலன்ஸ்ட் ஃபண்டு அப்படிம்பாங்க, பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு அல்லது மல்டி அசெட் ஃபண்ட் அப்படிம்பாங்க. அதாவது ஈக்விட்டி, டெட்டு ப்ளஸ் கோல்டு, இந்த மாதிரியான ஃபண்ட்ஸு தான் வந்து ஜென்ரலாக அதுக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபண்டில் வந்து பார்த்தோன்னா ஆவரேஜ் ரிட்டர்ன் லாஸ்ட் 10-15 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 12% வரையும் அதில் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து எஸ்டபிள்யூபியில் ஒருத்தர் வந்து 1 கோடி ரூபா போட்டாங்க அப்படின்னதுன்னா மேக்ஸிமம் அவங்க வந்து 1 லட்சம் ரூபாய் எடுத்துக்கலாம் பர் மந்த்து. அப்படின்னா மாதம் 1 லட்ச ரூபான்னா வருஷத்துக்கு 12 லட்சம். ஸோ இதில் கான்செப்ட் என்ன அப்படின்னதுன்னா, இந்த அண்டர்லையிங் ஃபண்ட்ஸ் வந்து எபிலிட்டி டு ஜென்ரேட் 12% ஓவர் லாங் பீரியட் ஆஃப் டைம். சம்டைம்ஸ் கம்மியாக இருக்கும், சம்டைம்ஸ் கூட இருக்கும், சம்டைம்ஸ் இப்போ லாஸ்ட் 1 இயர்லாம் பார்த்தீங்கன்னா 30% கொடுத்துருக்கு, நம்ம 12% தான். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் கூட வந்திருக்கும். பட் ஆவரேஜாக ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் அப்படிங்கிற போது டெஃபினட்டாக வந்து ஒரு 12% கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கே வந்து என்னென்னா 12%ங்கிறது மேக்ஸிமம். நீங்கள் 12% எடுக்காமல், இப்போ நான் வந்து ஐ டிட் ஒன் அனாலிசிஸ், அந்த அனாலிசிஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 6% per annum, அதாவது இப்போ 1 கோடி ரூபா போட்டிங்க அப்படின்னதுன்னா நீங்கள் வந்து 7,20,000 ரூபா, விச் மீன்ஸ் 60,000 ரூபா மாதம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னதுன்னா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த மார்க்கெட். இப்போ வந்து 2008 வந்து மார்க்கெட் கரெக்டானது. ஸோ தட் இஸ் த பீக். அந்த பீக்கில் நீங்கள் போட்டு அங்கேருந்து நீங்கள் 6% வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட ஸ்டில் இன்றைக்கி வந்து அந்த போட்ட காசை விட அதிகமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த எஸ்டபிள்யூபியில் வந்து எவ்வளோ ரூபாய் எடுக்கலாம் அப்படின்னதுன்னா ஒரு 6%லேருந்து 9% வரையும் எடுக்கலாம். மேக்ஸிமம் இல்லை சார் எனக்கு வேறு ஐ டோன்ட் ஹேவ் எனி அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னதுன்னா மேக்ஸிமம் 12% எடுக்கலாம். இப்போ உடனே நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா, நான் இப்போ 12% எடுக்கலாம் அப்படிங்கிறீங்க, இப்போ நான் 6% தான் எடுத்தேன்னா அந்த மீதி 6% வந்து நான் லூஸ் பண்ணுறேன்னா அப்படின்னு நினச்சிப்பாங்க.
இங்கே வந்து யூ ஆர் நாட் லூசிங் எனி திங். அப்போ நீங்கள் வந்து 12% எடுக்கிறதுல நீங்கள் 6% தான் எடுக்கிறீங்க அப்படின்னதுன்னா அந்த 6% வந்து உங்களுடைய ஃபண்டிலேயே இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஃபண்டுடைய ஃபண்டும் வந்து என்னென்னா ஓவர் பீரியட் க்ரோ ஆகுது. இப்போ நீங்கள் 6% ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்னா நாளைக்கு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்னைக்கு 6% ஓகே, நாளைக்கு இதே 6% 10 வருஷம் கொடுத்தோன்னா உங்களுக்கு அது வந்து சரி வராது. அப்போ இன்னைக்கு 6%, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு 6% இன்ஃப்ளேஷன் அதில் பண்ணுறோம். ஸோ ஒரு 6.5%, 7%, 7.5%, 8% அப்படின்னு கிராஜுவலாக நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகவே அந்த மணி எடுத்துக்க முடியும். ஓகே சார், இந்த எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். இந்த எஸ்டபிள்யூபியில் எதுவும் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்கா? சரி, எஸ்டபிள்யூபியில் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னதுன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் மேக்ஸிமம் வந்து 12%, 1% மாதம் மாதம் எடுக்கலாம். இப்போ வந்து அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுடைய பீக் இப்போ 2008 வந்து ஒருத்தர் போட்டிருக்காரு. அப்போ வந்து என்னென்னா மார்க்கெட் என்னென்னா 2008 பீக், அந்த பீக்குக்கு முன்னாடி என்னென்னா 2003 2008 மார்க்கெட் வந்து 7 times மார்க்கெட் வந்து க்ரோ ஆகிருக்கு. ஸோ இட்ஸ் எ ஹியூஜ் பீக். அந்த பீக்கில் ஒருத்தர் போட்டுட்டு அங்கேருந்து வந்து அவர் 1% எடுக்கிறாரு அப்படின்னா மார்க்கெட் 2008 2009 வரையும் ரொம்ப ஸ்டீப் ஃபால், ஒரு 60%. என்னை பொறுத்த வரையும் கோயிங் ஃபார்வர்ட் 60% எல்லாம் மார்க்கெட் விழுறதுக்கான சான்ஸே கிடையாது. இதை உடனே பார்த்துட்டு கமெண்ட் அடிப்பாங்க, நீ எப்படியா சொல்ல முடியும் 60% இன்றைக்கி விழுந்திருக்கே. 60% விழுந்தது, 60%க்கு முன்னாடி மார்க்கெட் 7 times இன்க்ரீஸ் ஆனது. ஸோ என்னை பொறுத்தவரையும் 7 times வந்து நெக்ஸ்ட் எனி 5 years டியூரேஷனில் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நெக்ஸ்ட் இம்பாசிபிள். அது நடந்ததுனா தான் 60-70% வரும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா அது நடக்காது அப்படிங்கிறதுனால ட்ராடவுன் வந்து 60% வந்து வராது. ப்ராபப்ளி ஏதாவது ஒரு பேட் கேஸ், இப்போ ரீசெண்டாக வந்து கோவிடில் வந்து 30-35% வரையும் ட்ராடவுன் வந்தது. ஸோ மேக்ஸிமம் இந்த 35-40% வந்து ட்ராடவுன் வருமே ஒழிய 60% வராது. ஸோ நீங்கள் பீக்கில் போட்டிங்க அப்படின்னா பீக்கில் போட்டுட்டு 1% வித்ட்ரா பண்ணிங்கன்னா யூ மே லூஸ் பிரின்சிபல். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 6% to 9% எடுத்தீங்க அப்படின்னதுன்னா இதில் எந்த விதமான ரிஸ்க்குமே கிடையாது. சார், இப்போது எஸ்டபிள்யூபி வந்து நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ நான் வந்து என் ஃபினான்ஷியல் நீட்ஸ் மாறுறப்போ நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா இல்லை ஸ்டாப் பண்ணிக்கலாமா? தாராளம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு 6% அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டீங்க. இப்போ திடீர்னு வந்து உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 months கழித்து உங்களுக்கு இருக்கக்கூடிய மணியே ஓரளவுக்கு போதுமானதாக இருக்குது, இந்த மணி வந்து உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா எஸ்டபிள்யூபியை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த மணி வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கும். ஒரு 1 year 2 years கழிச்சு நீங்கள் வந்து பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து ஆன் பண்ணுங்கள். அதோட இல்லாமல் இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் 6%, எனக்கு அதுக்கப்புறமா 7% வேணும் அப்படின்னதுனா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜேர்னிலேயே வந்து பார்த்தோன்னா நம்ம 6% தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு பர்டிகுலர் இயரில் மார்க்கெட் வந்து 50% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் அதுலேருந்து ஒரு கணிசமான ஒரு தொகையை எடுத்துகிட்டு ஏதாவது உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா ஒரு ஃபாரின் கண்ட்ரி போகணும் அல்லது வேறு ஏதாவது ஒரு பெரிய பெண்டிங் இருக்குது அல்லது ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரினா கூட அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி அண்டர் யுவர் கண்ட்ரோல். அதை நீங்கள் எப்படி வேணாலும் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சார், அஸ் அ ஃபினான்ஷியல் அட்வைசராக உங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ உங்கள் கிளைண்ட்ஸில் யாராவது இந்த எஸ்டபிள்யூபி யூஸ் பண்ணியிருக்காங்களா? அவங்களோட ரிவ்யூ எப்படி இருந்திருக்கு? இல்லை நீங்கள் ஒரு கிளைண்ட்ஸுக்கு எப்படி இதை சொல்லுவீங்க எஸ்டபிள்யூபி? டெஃபினட்டாக வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எஸ்டபிள்யூபிங்கிறது வந்து இட் இஸ் மென்ட் ஃபார் அ ரிட்டையர்டு பீப்புள், நாட் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் ஏர்னிங். இப்போ உங்களுக்குலாம் வந்து எஸ்டபிள்யூபி கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து வெல்த் அக்யூமுலேஷன் ஸ்டேஜ்னு இருக்கீங்க. அதாவது உங்கள்கிட்ட இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மணி சேர்க்குறீங்க. அப்படிங்கும்போது இன்னும் வெல்த்தை அக்யூமுலேட் ஆகலை. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இந்த வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் பணத்தை எடுக்கவே முடியாது. ஸோ இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் இஸ் ஒன்லி ஃபார் த ரிட்டையர்டு பீப்புள். ஸோ ரிட்டையர்ட் பீப்புள் எங்கள்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க. இதில் என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ரிட்டையர்ட் பீப்புள் எங்கே பணத்தை போடுவாங்க அப்படின்னதுன்னா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். இதுக்கு முன்னாடி வரையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வரையும் 15 லட்ச ரூபா தான் மேக்ஸிமம் ஒருத்தருக்கு போட முடியும். இந்த வருஷம் வந்து 30 லட்ச ரூபா போடலாம். இந்த 30 லட்ச ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 8.4% வந்து அவங்க ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேயபிள் குவார்ட்டர்லி. அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து டாக்ஸபிள். ஓகே. அண்டு இதில் போடுறவங்களுடைய மனநிலை எப்படின்னா, நான் போய் இந்த 30 லட்ச ரூபாய் போட்டுருவேன், போட்டுட்டு எனக்கு எவ்ரி குவார்ட்டர் அந்த 8.4% எனக்கு வருதா அப்படின்னு செக் பண்ணுவேன். என்னோட அக்கௌண்ட்டில் வந்துருச்சுன்னா ஐ எம் ஹாப்பி. அதுக்கப்புறமா 5 வருஷம் கழித்து அதை கொண்டு போய் சார் ப்ளீஸ் ரென்யூ ஃபார் another 5 years. இதுதான் டிப்பிக்கல் பிஹேவியர் ஆஃப் த சீனியர் சிட்டிசன்ஸ். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அங்கே கொடுக்கக்கூடிய அதே 30 லட்ச ரூபாய் இங்கே 30 லட்சம், அங்கே அதாவது 30 லட்சம் தான் அங்கே
லிமிட். இங்கே 30 லட்சம் இல்லை, நீங்கள் 30 கோடி கூட நீங்கள் கொடுக்கலாம். நம்பர் 1. அங்கே வந்து இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் வந்து ஒன்ஸ் இன் 3 months இங்கே மந்த்லியே எடுத்துக்கலாம். அதோடு இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய மணி போட்டுட்டு ஃபஸ்ட் இயர் உடனேயே எடுத்தீங்கன்னா மட்டும் ஃபஸ்ட் இயரில் வந்து ஒரு 5,000 10,000 வந்து டேக்ஸ் வரும். அதுக்கப்புறமா டேக்ஸே வராது. ஏன் டேக்ஸ் வராது அப்படின்னா, இப்போ ஒருத்தர் 1 கோடி ரூபா போட்டிருக்காரு. நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிளில் வந்து அவர் வந்து 12 லட்ச ரூபா எடுக்கிறாருன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து 1 கோடி போட்டு 1 கோடி 12 லட்ச ரூபா ஆன பின்பு அந்த என்டையர் 1 crore 12 lakhs எடுத்தா அந்த 12 லட்ச ரூபா அவருடைய கேபிட்டல் கெயின். நம்மளுடைய சினாரியோவில் என்னென்னா வெறும் 12 லட்ச ரூபாய் மட்டும்தான் அவர் எடுக்கிறார். ஹி இஸ் நாட் டேக்கிங் த பிரின்சிபல். அப்போ அந்த 12 லட்ச ரூபாயில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90% வந்து உங்களுடைய பிரின்சிபல் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,80,000 ரூபா உங்களுடைய பிரின்சிபல். ஸோ 1,20,000 ரூபா தான் உங்களுடைய கெயின். அந்த 1 லட்ச ரூபா 1,20,000 எவ்ரி இயர் என்ன பண்ணுறாங்கன்னா 1 லட்ச ரூபா வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்துட்றாங்க. மீதி இருக்கக்கூடிய 20,000 ரூபாய்க்கு 10%, விச் இஸ் ஒன்லி 2,000 rupees. 2,000 rupeesங்கிறது நத்திங். ஸோ பாக்கி இதில் நீங்கள் இது வந்து சீனியர் சிட்டிசன்லேருந்து வாங்கினீங்கன்னா அது டேக்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் டேக்ஸ் லேப். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அதை கொண்டு போய் நான் ஒரு வீடு வாங்குறேன், வீடு வாங்கிட்டு அதுலேருந்து மாதம் ரெண்டல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டல் வந்து விச் இஸ் நத்திங், 2 to 3% தான். அந்த ரெண்டல் இன்க்ரிமெண்ட் ரெண்டல் வருது இல்லையா, அந்த ரெண்டல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 30% டேக்ஸ் ரேபில் இருந்தீங்கன்னா அதுக்கு டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எஃபிஷியன்சி இருக்குது. எப்போ வேணாலும் அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து கூட வேணும்னா கூட எடுத்துக்கலாம், குறைச்சி வேணும்னா குறைச்சி எடுத்துக்கலாம், நடுவில் கொஞ்சம் மணி வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் வந்து சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளானில் இருக்குது. ஸோ இன்றைக்கி எஸ்பெஷலி இந்த பென்ஷன் இல்லாதனால எஸ்டபிள்யூபி வந்து பார்த்தோன்னா ஒரு வரப்பிரசாதம் ஃபார் த ரிட்டையரி பீப்புள். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி.